அப்பா நான் தெரியாம கேக்குறேன். உங்ககிட்ட சொல்லாம நானும் நந்தினியும் ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் தாலியை கட்டி மாலையை மாத்திக்கிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா நான் ஏன் இப்படி செய்யல தெரியுமா? உங்க மனசும் அம்மா மனசும் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா நீங்க என் மனசை பார்க்கல. அத்தை, மாமா, கல்பனா, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் மனசையும் பாக்குறீங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். நீங்க கல்பனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அத்தைக்கும் மாமாவுக்கு வாக்கு கொடுத்த விஷயம் நந்தினிக்கு தெரியாது. தயவு செஞ்சு தெரிய வேண்டாம். நொந்து போயிடுவா. அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் இந்த ஒரு உதவியாவது எனக்கு செய்யுங்க. டேய், உன் சந்தோஷத்துக்காக தானே அவங்களே நாங்க தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். அத நீ மறந்துட்டியா? அந்த பொண்ணு உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாளேன்னு மறுபடியும் உன் அத்தை வீட்டுக்கு போய் கால்ல விழாத குறைய கெஞ்சி சம்மதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப உன் அத்தையும் மாமாவும் பழசெல்லாம் மறந்துட்டு அவங்களும் சமாதானம் ஆயிட்டாங்க. இப்ப மறுபடியும் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு கல்பனாவை வேண்டான்னு சொல்ல முடியும்? சொல்லுடா. ஏ இதே தப்ப நந்தினி பண்ணாம நான் பண்ணிருந்தா இதே மூஞ்சி வச்சுக்கிட்டு தானே போய் மாத்தி பேசிருப்பீங்க. சொல்லுங்க, மாத்தி பேசிருப்பீங்களா மாட்டீங்களா? பதில் சொல்லுங்கம்மா. அப்பா, எனக்கு ஒரு நியாயம், ஊரா விட்டு பொண்ணுக்கு ஒரு நியாயம் இல்லையா? இப்ப நடந்தது எதிர்பாராத ஆக்சிடென்ட். இதுக்கு மேலேயும் உங்க முடிவை நீங்க மாத்திக்கலனா அப்புறம் நிஜமாவே ஆக்சிடென்ட் நடக்கும். இப்படி கத்துறது கூட அன்னைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? விஸ்வா கொஞ்சம் சும்மா இருடா. முடியலடா, சத்தியமானால இருக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், விஸ்வாவை எங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க? 3rd ஃப்ளோர்ல. ஏய், உனக்கு ஆயுசு கெட்டின்னு மட்டும் நினைச்சிடாத. மறுபடியும் இதே மாதிரி உனக்கு நிறைய நடக்கும். என்ன தம்பி இப்படி ஆயிப்போச்சு? பார்த்து போக கூடாதா? இப்படி நடக்க கூடாதது நடந்துருச்சே. நடக்க வேண்டியது நடக்கலன்னா நடக்க கூடாதெல்லாம் நடக்கதான் செய்யும். டாக்டர் என்ன சொன்னாரு? என் போராத காலம் நான் பொழைச்சிட்டேன்னு சொல்றேன். ஐயோ, ஏன் இப்படி பேசுறீங்க? விஸ்வாக்கு இப்படி நடந்ததுக்கு காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு நான் இருந்த குழப்பத்துல அப்படி பேசிட்டேன். அப்படி பேசாம மட்டும் இருந்திருந்தா இவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். மத்தவங்க மனச பத்தி யோசிக்கிற மனநிலைமையில நான் இல்ல. உண்மையை சொல்லணும்னா நாங்க இங்க வரதுக்கு காரணம் இவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புதான். நீ என்ன சொன்னாலும் அவங்க காதுல விழாது நந்தினி. அவங்களுக்கு முக்கியம் அவங்களுடைய மானம், மரியாதை, கௌரவம். நம்ம மனசை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னடா இவன் ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிட்டானேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இவங்க அப்பா அம்மா இன்னும் பிடிவாதமாக தான் இருக்காங்க. இது போதும் எனக்கு இந்த கல்யாணத்தை தடுக்கிறது. அம்மா, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அன்னைக்கு நான் சொன்ன பதில் தான். ஆமாமா, நந்தினி மட்டும் அன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. நீங்களும் அவமானப்பட்டு போயிருக்க மாட்டீங்க. விஸ்வா தம்பிக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது. அங்கிள், உங்க
பையன் என்ன பொண்ணு பார்க்க வர வரைக்கும் எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுல இருந்து. அதுக்கப்புறம் இவரோட அன்பும் ஆதரவும் தான் என் மனச மாத்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன். இப்படி நான் மாத்தி மாத்தி பேசினது உங்க மனச ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அதுக்காக மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இவ சென்டிமெண்டா பேசி மறுபடியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருவா போல இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் அங்கிள், என் வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது விஸ்வா கூட மட்டும்தான். இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். உங்க எல்லார் மனசையும் காயப்படுத்தின எனக்கு இது நானா கொடுத்துக்கிற தண்டனை. நந்தினி, தப்பு பண்ணது நீ மட்டும் இல்ல, நாங்களும் தான். உங்க வீடு தேடி வந்த எங்களை அவமானப்படுத்தினதுனால நாங்க கோவப்பட்டதுல நியாயம் இருக்கு. அதுக்கப்புறம் விஸ்வா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே நாங்க என்ன பண்ணிருக்கணும்? விஸ்வா சொன்ன மாதிரி நந்தினி ஏதோ குழப்பத்துல சொல்லிட்டாளேன்னு உன்னை நாங்க மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு நந்தினி எங்களை அவமானப்படுத்திட்டா, இனிமே இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு பிடிவாதமா இருந்தது எங்க தப்புதானமா? வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்ட உங்க அம்மாவை இனிமே கல்யாண பேச்சை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வராதீங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்புனது எங்க தப்பு தானமா? இது எல்லாத்துக்கும் மேல உன் மேல உயிரையே வச்சிருந்த விஸ்வா கிட்ட நந்தினிய மறந்துரு, அவளை உனக்கு கட்டி வைக்க மாட்டோம்னா அவன் மனசு கஷ்டப்படும் இல்லையா? அவன் மனசை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாம உன் மனசையும் காயப்படுத்தி இருக்கும். இது நாங்க செஞ்ச தப்பு தானமா? நீயும் விஸ்வாவும் ஒருத்தர் சந்திச்சு மனசை விட்டு பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னீங்க. ஆனா உங்க 2 பேரோட மனசையும் நாங்க புரிஞ்சுக்காம 2 பேரையும் பிரிக்க நினைச்சது நாங்க செஞ்ச பெரிய தப்பு இல்லையாமா? ஐயோ, ஏமா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஆமாம்மா, நீ எங்களை அவமானப்படுத்தின கோவத்துல விஸ்வாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொன்னது தப்பு தானே? அதனாலதான் விஸ்வாவுக்கு இந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. விஸ்வாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நாங்க உசுரோடவே இருந்திருக்க மாட்டோமா? பா, ஏன்பா ப்ளீஸ். இல்லப்பா, உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டப்பா, என்ன மன்னிச்சுக்கப்பா. ஐயோ சும்மா இருங்கப்பா ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லப்பா, உங்க 2 பேருடைய மனசை புரிஞ்சுக்காம பேசுறது ஏன் தப்பு தானே? அதுக்கு மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும். விஸ்வா, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன்டா. உனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன்டா. தேங்க்ஸ்பா. சம்மந்தியம்மா, ஏதோ கெட்ட நேரம் நடந்தது நடந்து போச்சு. இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கணும். என்ன சொல்றீங்க? அதான் பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமே நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரிங்க சம்பந்தி. நந்தினி, இனிமே நீ எங்க வீட்டு மருமக.
மனசுல எந்த குழப்பமும் இருக்க கூடாது. சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? சம்பந்தி அம்மா, எக்காரணத்தை கொண்டு இவங்க கல்யாணத்தை இனிமே நிறுத்தி வைக்க கூடாது. நானே வந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன். இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம். பிரதர், என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம், நீங்க என்னமோ டல்லா இருக்கீங்க? ஆ அதுவா, திடீர்னு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஓ, அந்த சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்ஸ் சுரேஷ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல சொல்லணும். அன்னைக்கு நானும் நந்தினி ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தோம். நாங்க மீட் பண்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. நிஜமா ரொம்ப தேங்க்ஸ். அன்னைக்கு மட்டும் இல்ல விஸ்வா, இன்னைக்கு கூட இவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நான் சொன்னேன். உடனே இவரு நந்தினி எங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அதனால தான் உன் ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா சுரேஷ், நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு நீதான் காரணம். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சுரேஷ். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன். வரேம்மா. சரி, போயிட்டு வாப்பா. சுரேஷ் ஒரு நிமிஷம். அப்பா, சுரேஷ் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ரொம்ப வரேன் சார். சந்தோஷம்ப்பா. டேக் கேர் விஸ்வா. சரிப்பா, வாங்க. பாய். வாங்க. பாய் நந்தினி. நந்தினி, நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன நல்ல ஃப்ரெண்டா மாத்திட்டானுங்க. விட மாட்டேன். அந்த விஸ்வாவை நான் உயிரோட விட மாட்டேன். ஓ, சொன்ன மாதிரி சுந்தர் தம்பி வந்துருச்சு போல. வணக்கங்க. வணக்கம். நீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க தானே இந்த வீட்டுல குடியிருக்கீங்க. எப்ப காலி பண்ண போறீங்க? என்னது? வீட்டை நான் காலி பண்ணுமா? ஏமா, யார்கிட்ட வந்து என்னமா பேசுற? ஏங்க, யாருங்க அவங்க? ஏன் உங்ககிட்ட இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கீங்க? ஏமா, யாருன்னே தெரியல. வந்தாங்க, நீங்க தான் இந்த வீட்டுல குடி இருக்கிறீங்களா, எப்ப வீட்டை காலி பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. ஏங்க, இது எங்க சொந்த வீடுங்க. நாங்க எதுக்குங்க வீட்டை காலி பண்ணணும்? என்னது, உங்க சொந்த வீடா? ஏமா இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? எங்களுக்கெல்லாம் சொந்த வீடு இருக்க கூடாதா? இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் ஏதாவது வீடு இருந்தா பார்த்துட்டு அதை சொந்தமா வாங்கலாங்கிறதுக்காக தான் வந்தேன். சுந்தர்னு ஒரு புரோக்கர் தாங்க இந்த வீட்டை திறந்து காமிச்சு இது விலைக்கு இருக்கிறதா சொல்லி, ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்காரு, நான் உங்களுக்கு இந்த வீட்டை கம்மி விலைக்கே முடிச்சு தரேன்னு சொல்லி என்கிட்ட டோக்கன் அட்வான்ஸ் கூட வாங்கிட்டாருங்க. இந்த பாருங்க, எவனோ ஒருத்தவங்கள நல்லா ஏமாத்தி இருக்கான். அவனை நம்பி பணத்தையும் கொடுத்திருக்கீங்க. இல்லைங்க, அவன் இந்த வீட்டோட சாவி வச்சிருந்தான். அவன் தான் இந்த வீட்டை திறந்து எனக்கு ஃபுல்லா சுத்தி காமிச்சான். அதனால தாங்க நான் அவனை நம்பினேன். அதை ஏமா கேக்குறீங்க? கோயிலுக்கு போற அவசரத்துல வீட்டு சாவியை தொலைச்சிட்டான். நாங்க பூட்டுக்காரனை கூட்டு வந்துதான் வீட்டையே திறந்தோம். இத பாருங்கம்மா, எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல எங்க மிஸ்டேக் ஒண்ணுமே இல்ல. தெரியாதனமா சாவியை மிஸ் பண்ணிட்டோம்.
அந்த சாவி தான் அவன் கையில கிடைச்சிருக்கும். இல்ல வேற சாவி ஏதாவது போட்டு திறந்திருக்கானா தெரியல. ஆமாங்க, அவன்கிட்ட இருக்கிறது உங்க வீட்டு சாவிதான். அவன் அன்னைக்கு இந்த வீட்டை திறக்கும் போது வாச கேட்ல சாவியை மாத்தி மாத்தி திறக்கிறதுக்கு திணறும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் இருக்குன்னு. நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சுங்க. இத பாருங்கம்மா, பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி ஏமாறலாமா? இல்ல சார், இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்காங்க. இந்த வீடை யாராவது விலைக்கு கேட்டாங்கன்னா திறந்து காமிக்க சொன்னாங்கன்னு சொல்லி தான் திறந்து காமிச்சாரு. அதனால தான் சார் நானும் நம்பிட்டேன். இத பாருங்க, இப்படி எல்லாம் நம்ப கூடாது. நீங்க எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். ஏன் சொல்றேன்னா அவன் பெரிய ஃப்ராடுங்க. இங்க இருக்கிறவங்கள ஃபாரின்ல இருக்கிறதா சொல்லி இந்த வீட்டையே விலை பேச துணிஞ்சிருக்கானே. அதுவும் இல்லாம புரோக்கர்னு சொல்லி என்கிட்ட 30,000 ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் வேற வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஃப்ராடு கிட்ட இப்போ உங்க வீட்டோட சாவி இருக்குங்க. நீங்க இல்லாத நேரமா பார்த்து உங்க வீட்டுக்குள்ள பூந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டானா? அது முடியாதுமா. டோட்டல் டோருக்கும் கீ செட்டை நான் மாத்திட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறேன். அவன் ஆளு எப்படி இருப்பான்னு அடையாளம் சொன்னீங்கன்னா அதையும் சேர்த்து கம்ப்ளைண்ட்ல கொடுத்துறேன். அவனை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இமிடியேட்டா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஃபோன் பண்ண வேணாங்க. அவனை எப்படி பிடிக்கிறது, அவனை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்னம்மா உங்களுக்கு 30,000 ரூபாய் போயிடுச்சேம்மா? போகலைங்க, 30,000 ரூபாய் எனக்கு வட்டியோட திரும்ப வரும். நான் பாத்துக்கிறேன். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்னையே ஒருத்தன் ஏமாத்திட்டு போறான்னா அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும். டேய், இந்த உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் சரிடா, உன்னை பிடிச்சி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. வண்டி எடு. ஏய் வண்டியில இங்க பாருங்க, மரியாதையா பேசுங்க. ஏய் உனக்கு ஒரு மரியாதை தேவைப்படுதா? ஏய் ஏறாங்கறால வண்டியில ஏற. இதோடா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்க. ஏய் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்ரா. இப்போ ஒழுங்கா ஏற போறியா இல்ல அடிச்சு உள்ள தூக்கி போடவா? இந்த பாருங்க, இந்த பிலிம் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அடிச்சிருவீங்களா? அடிச்சிருவீங்களா? எங்க அடிக்க பாப்போம். ஏறாங்கறால வண்டியில. இப்படி டீசெண்டா சொல்லுங்க. ஏய் ஏற. ஏய் ஏற. ஏங்க இப்ப என்ன எது கடத்திட்டு போறீங்க? பேசாம வாடா. இத பாருங்க, என்ன பத்தி தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு நான் ஒன்னும் டெரர்லாம் கிடையாது. கொஞ்சம் கம்மி தான். அதுக்காக ஏன் இப்படி கத்தியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கீங்க? பேசாம வாடா.